ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வெங்காய சட்னி பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது தோசை, இட்லி, ஆப்பம், இடியப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம கடாயில் ஒரு 2 கரண்டி ஆயில் விட்டுக்கணும். ஆயில் சூடானதுக்கப்புறம் 3 வரமிளகா, 2 காஷ்மீரி ரெட் சில்லி போட்டு இதை கொஞ்சம் அப்படியே வறுத்து எடுத்துக்கணும் முறுமுறுன்னு. இப்போ இதை தண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், அதே ஆயிலில் 150 கிராம் சின்ன வெங்காயத்தை போட்டு ஒரு 5-6 பூண்டு பல் போடணும். இதெல்லாம் ரொம்ப வதக்க தேவையான. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை 1-2 வெட்டி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ரொம்ப ஓவராக வதக்கலாம் தேவையில்லை. இதை ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கணும். அதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போடணும். ஒரு நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய் இல்லையா, அந்த சைஸில் நம்ம கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப புளியும் போடக்கூடாது. அரை நெல்லிக்காய், அந்த சின்ன நெல்லிக்காய் இருக்கும்ல, அந்த சைஸில் புளி போட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இதில் ஆட் பண்ணிடணும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இல்லை நம்ம இந்த வறுத்து வச்சோம் இல்லையா வரமிளகா, அதையும் ஆட் பண்ணி இப்போ நம்ம எல்லாம் மிக்சியில் போட்டு ஆறினதுக்கப்புறம் இதை அரைச்சிடலாம். இப்போ இதை நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை கொஞ்சம் டைலூட் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம். கடாயில் ஒரு அரை கரண்டி ஆயில் விட்டு கடுகு அரை டீஸ்பூன், அது பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு இதை தாளித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி.